Hi, this is Karthik Ravichandran from Trinetra Tech Solutions. இந்த வீடியோல இன்னைக்கு என்ன சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சீக்வல் டெவலப்பர் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணணும் பிஃபோர் ரைட்டிங் அ query, எப்படிலாம் வந்து லாஜிக் திங்க் பண்ணணும் அப்படின்றது நான் இந்த வீடியோல கவர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிக்குவயர்மெண்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரிக்குவயர்மெண்ட் இன் த சென்ஸ் டாஸ்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் சொல்றேன். எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எந்தெந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் மேனேஜரை விட அதிகமா சேலரி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், டாஸ்க்னு சொல்றோம். இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுல அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப்போ ஒரு மேனேஜர் கிட்ட குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. அவங்களோட சேலரியை நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். யாரோட சேலரியோட? மேனேஜரோட சேலரியோட கம்பேர் பண்ணணும். யாரோட சேலரி எல்லாம் அந்த மேனேஜர் வாங்குற சேலரியோட அதிகமா இருக்கோ அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரிக்குவயர்மெண்ட். ஸோ ரிக்குவயர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஒரு query வந்து நீங்க எழுத கத்துக்கிறீங்க அப்படின்னா பிசினஸ் ரிக்குவயர்மெண்ட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் பிசினஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ். சரி, ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தேவையான டேபிள் ஸ்ட்ரக்சர் பிளஸ் அதோட டேட்டா, இது ரெண்டுத்தையும் நீங்க என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். எப்படி அனலைஸ் பண்ணலாம்? ஸோ நான் என்ன பண்றேன், ரிக்குவயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இங்க வந்து நமக்கு டேபிள் வந்து இருக்கு, செலக்டிங் ஆல் தி ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கு. இந்த டேபிள் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க, நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு டேபிள் ஒன்று ரெடி பண்ணி நமக்கு தேவையான ரெக்கார்ட்ஸை மட்டும் அதுல நம்ம லோட் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நானே ஒரு சாம்பிள் டேட்டா ரெடி பண்றேன். கிரியேட் டேபிள், டேபிள் நேம் ஆஸ், புதுசா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். என்னன்னா இந்த செலக்ட் queryல வர ரெக்கார்ட்ஸை எல்லாமே எடுத்து எம் டேபிளுக்கு காப்பி பண்றதுக்கு பதிலா நம்ம சினாரியோக்கு இந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் டேட்டாவை. ஸோ என்னன்னா மேனேஜர் ஐடி 100 அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸ் பிளஸ் 100 யாரோ அவங்களோட ரெக்கார்ட்ஸ். எம்ப்ளாயி ஐடி 100 யாரு அப்படின்ற டேட்டாவும் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த 100 யாருக்கெல்லாம் மேனேஜரா இருக்காங்கன்ற ரெக்கார்டும் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த டேபிளை நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். செலக்டிங் ஆல் தி ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் இஎம்பி. இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 15 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த 15 ரெக்கார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த ஸ்டீவன் அப்படின்றவர் தான் மேனேஜர்ன்றது புரியும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் மேனேஜர் நம்பர் என்னன்னு அப்டேட் ஆயிருக்குன்னா 100ன்னு அப்டேட் ஆயிருக்கு. அப்ப இந்த 14 எம்ப்ளாயிஸும் யார் அப்படின்னா ஸ்டீவனுக்கு கீழே ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ். இவங்களுக்கு எல்லாம் மேனேஜர் ஸ்டீவன். சரி, இப்போ டேட்டாவை புரிஞ்சாச்சு. ஸ்டீவன்ற எம்ப்ளாய்க்கு கீழே 14 பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டீவனோட சேலரியை பாருங்க. ஸ்டீவனோட சேலரி வந்து 24,000 இருக்கு. அப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த 14 எம்ப்ளாயிஸோட சேலரி பாருங்க. யாராவது சேலரி வந்து 24,000 அதிகமா வாங்குறாங்களான்னு பார்த்தா இல்ல. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்காக நாமளே சில சாம்பிள் டேட்டாவை அப்டேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 1 2 3 இருக்குல்ல, இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை வந்து நான் 24,000க்கு மேல இருக்கிற மாதிரி நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஒன் பை ஒன்னா பண்ணுவோம். அப்டேட் டேபிள் நேம் செட் காலர் நேம் ஈக்குவல் டு 24,500 அப்டேட் பண்றேன். யாருக்கு அப்படின்னா எம்ப்ளாய்டி யாரு 1 2 3ன்னு இருக்காங்களோ அவங்களுக்கு. இப்போ ஒரு ரெக்கார்டு வந்து அப்டேட் ஆயிருக்கு. இன்னொரு ரெக்கார்டை அப்டேட் பண்ணணும். இன்னொருத்தவங்க 29,500 அப்படின்ற மாதிரி டேட்டா அப்டேட் பண்ணுவோம். அது யாருக்கு அப்படின்னா ஒரு டேட்டாவை பார்த்துப்போம். 124க்கு வச்சுட்டேன்.
இல்லை 146. ஸ்டீவனை தவிர்த்து வேற ஒரு 2 பேருக்கு நம்ம என்ன பண்றோம், நாமளே மேனுவலா சில ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்றோம். எதுக்காக அப்படின்னா டேட்டா நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நாமளே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா அப்டேட் பண்ணியாச்சு, நம்ம என்ன பண்ணிடலாம், கமிட் பண்ணிடலாம். இப்போ டேபிள் டேட்டாவை நான் செக் பண்றேன். இப்போ சாந்தா அவங்களோட டேட்டாவும் இங்க பர்டிகுலரா 146 இவங்களோட டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஸ்டீவனோட அதிகமா சேலரி வாங்குற மாதிரி டேட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். கண்டிப்பா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2 ரோ வரணும். 123 ஒன்று, 146 ஒன்று நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் வரணுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ டேட்டாவோட அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொரி எழுத ஸ்டார்ட் பண்ணணும். கொரி எழுத ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எஸ்கியூஎல் கான்செப்ட்ஸ் தெரியும். நான் இந்த சேனல்ல ரெக்கார்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரக்கிள் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி எப்படி சீக்வல் கொரிஸ் எழுதணும், எப்படி பிஎல்எஸ்கியூஎல் ப்ரோக்ராம் எழுதணுன்றதான் ஃபுல்லாவே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க படிக்கிறது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கிள் டேட்டா பேஸ் சம்பந்தப்பட்டது தான். ஸோ இதை நீங்க கத்துக்கிட்டு வேற ஒரு டேட்டா பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மாங்கோடிபி, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சீக்வல் சர்வர் இருக்கு, மை சீக்வல் இருக்கு, நோ சீக்வல் இருக்கு, போஸ்ட்கிரஸ் சீக்வல் இருக்கு, டி சீக்வல், இந்த மாதிரி சீக்வல்லே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு கனெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கிள் டேட்டா பேஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச எஸ்கியூஎல் கான்செப்ட்ஸ் கண்டிப்பா ஒரு நல்லா நீங்க கொரி எழுதணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நல்லா யோசிக்கணும், நல்லா திங்க் பண்ணி கொரி எழுதணும் அப்படின்னா நான் சொல்ற ஒரு 6 கான்செப்ட்ஸை மட்டும் எஸ்கியூஎல்ல படிச்சுக்கோங்க போதும், வேற எதுவும் வேண்டாம். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ், செகண்ட் வந்து குரூப் ஃபங்க்ஷன்ஸ், தேர்ட் வந்து விண்டோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. விண்டோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். வேற என்ன கத்துக்கணும் அப்படின்னா செட் ஆபரேட்டர்ஸ் கத்துக்கணும். அது நான் அப்கமிங் வீடியோஸ்ல ஒவ்வொரு கான்செப்ட்ல என்னென்னலாம் வரும், என்னெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன் வித் சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸோட. இப்போதைக்கு நீங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் கூட ரெஃபர் பண்ணி கத்து வச்சுக்கோங்க. வேற என்ன தெரியணும்னா கண்டிப்பா சப்கொரினா என்ன, அது எங்க யூஸ் பண்றோம்னு தெரியணும். கடைசியா ஜாயின்ஸ். இந்த 6 கான்செப்ட்ஸ் எஸ்கியூஎல்ல இதை நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே போதும், எப்படி வேணாலும் நீங்க கொரி எழுதிடலாம். வேற எதுவுமே நீங்க ரொம்ப பெருசா யோசிக்கிற மாதிரிலாம் இருக்காது எஸ்கியூஎல்ல. ஜஸ்ட் எல்லாமே தியரிட்டிக்கல் பார்ட் தான். இப்போ டேபிள் பார்ட்டிஷனிங் அந்த கான்செப்டா இருக்கலாம், இல்ல குளோபல் டெம்பரேச்சர் டேபிள் இந்த கான்செப்டா இருக்கலாம், இல்ல இண்டெக்ஸ், ஹின்ஸ், அதுக்கப்புறம் சினானிம்ஸ், எஸ்கியூஎல் லோடர், எக்ஸ்டர்னல் டேபிள், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க தியரிட்டிக்கல் பார்ட் தான். அதெல்லாம் நீங்க பொறுமையா கூட லேர்ன் பண்ணலாம். பட் கொரி எழுத கத்துக்கணும் அப்படின்னா இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற கான்செப்ட்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஹெல்ப் பண்றேன். இப்போ இந்த பர்டிகுலர் ரிக்குவயர்மெண்ட், இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரிக்குவயர்மெண்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டேட்டா இருக்கு இல்லையா, இதுல எந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த கொரிய எழுதணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா இதுல சப்கொரின்னு ஒரு கான்செப்ட், அப்படி இல்லைன்னா ஜாயின்ஸ்ன்ற கான்செப்ட். இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு யூஸ் பண்ணியோ இல்ல ரெண்டுமே யூஸ் பண்ணியோ நம்ம எழுதலாம் அப்படின்றது. இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அது எப்படி இவ்வளவு கான்செப்ட்ஸ் இருக்கு, நீங்க எப்படி இந்த கான்செப்ட் மூலியமா தான் இதை பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மீனிங் என்ன, பிராக்டிஸ். இப்ப இதுல என்ன என்னோட அனுபவம் இருக்கு அப்படின்னா, டேட்டாவை புரிஞ்சுக்கிறோம். எந்த டேட்டாவோட புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவங்களுக்கு இவன் தான் மேனேஜர் அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் காலம் டேட்டாவை வச்சு இந்த ஒரு டேட்டாவோட நம்ம என்ன பண்றோம், கனெக்ட் பண்றோம். இந்த மாதிரி நீங்க டேட்டாவோட கனெக்ட் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்றீங்கல்ல, இந்த இடத்துலதான் ஜாயின்ஸ் இல்லைன்னா சப்கொரி யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இதுல லாஜிக் வேற எதுவும் இல்லை. ஒரு டேட்டா இன்னொரு டேட்டாவோட நீங்க ரிலேட் பண்ணி இதுல ஒரு ஆன்சர் ஒண்ணு கொண்டு வரீங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வரீங்க பாத்தீங்களா, அப்போ நீங்க சப்கொரி ஜாயின்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்றீங்க, கண்டிஷன், அதாவது நீங்க என்ன கண்டிஷன் யோசிக்கிறீங்கன்னா,
இந்த மேனேஜர் ஐடியை வச்சு இந்த எம்ப்ளாய் ஐடியை நம்ம கனெக்ட் பண்ணி யாருக்கு யாரு மேனேஜர், மேனேஜருக்கு யார் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ சப்குரி இல்லைன்னா ஜாயின்ஸ். ஓகே, ஸோ இந்த ரிக்குவயர்மெண்ட்ல நம்ம டைரக்டா நம்ம சப்குரி இல்லை ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றது. சரி, ஃபர்ஸ்ட் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எதிர்பார்க்குற அந்த 2 ரோவை எப்படி கொண்டு வரலான்றத பார்க்கலாம். ஒன்று வந்து 123, இன்னொன்று 146. ஓகே, செலக்ட் பண்ணி கொண்டு வரோம். எங்கிருந்து கொண்டு வரோம், அதை எப்படி கொண்டு வரோம். ஒரு கொரி எழுதும் போது இந்த 3 விஷயமும் கண்டிப்பா தேவைப்படும். ஓகே, ஏன்னா குறிப்பிட்ட ரெக்கார்டு தான் கேட்டிருக்காங்க. குறிப்பிட்ட ரெக்கார்டு கேட்டாலே நீங்க கண்டிப்பா ஃபில்டர் அப்ளை பண்ணணும். எஸ்கியூஎல்ல ஃபில்டர் அப்ளை பண்றதுக்கு வேர் அப்படின்ற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணணும். எங்க இருந்து கொண்டு வரோம், டேபிள்ஸ்ல இருந்து கொண்டு வரோம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மேனேஜரும் அதே டேபிள்ல தான் இருக்காங்க, எம்ப்ளாயிஸும் அதே டேபிள்ல தான் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நான் கம்பேர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா செல்ஃப் ஜாயின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஜாயின்ஸ்ல உங்களுக்கு ஒரு 7 விதமான ஜாயின்ஸ் இருக்கு. இன்னர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின், கிராஸ் ஜாயின், செல்ஃப் ஜாயின், நேச்சுரல் ஜாயின் அப்படின்னு சொல்லி ஒரு 7 விதமான கான்செப்ட் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வேலையை பார்க்கும். இப்போ இந்த இடத்துல என்னன்னா கம்பேர் பண்றோம். இப்போ எனக்கு வந்து கரெக்டா மேட்ச் ஆகுற டேட்டா எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செல்ஃப் ஜாயின்ற ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த டேபிள் இருக்கிற டேட்டாவை இந்த டேபிள் இருக்கிற டேட்டாவோடவே நீங்க கம்பேர் பண்றீங்க. யூஆர் நாட் கம்பேரிங் வித் எனி அதர் டேபிள்ஸ். ஸோ இந்த டேபிளை இந்த டேபிளோடவே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்க செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா அலியாஸ் நேம் கொடுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இல்லைன்னா உங்களால கொரி வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இது வந்து ரூல், இது இப்படிதான் எழுதணும்ன்றது கான்செப்ட். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இதுக்கு நான் E1 அப்படின்னு ஒரு பேர் வச்சிருவேன், இதுக்கு E2ன்னு ஒரு பேர் வச்சிருவேன். அப்ப நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா இதை வந்து எம்ப்ளாயீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் இதை மேனேஜர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் நான் யூஸ் பண்றேன். அதாவது எம்ப்ளாயீஸோட சேலரி வந்து அதிகமா இருக்கணும், யாரோட சேலரியோட, மேனேஜரோட சேலரியோட அதிகமா இருக்கணும். ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுன்றதுக்காக நான் E1 E2 அப்படின்ற ஒரு நேம் செட் பண்ணிக்கிட்டேன். அப்ப கண்டிஷன் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டேட்டாவை இந்த டேட்டாவோட ரிலேட் பண்ணோம்னா யாருக்கு யார் மேனேஜர்ன்ற ஒரு விஷயத்த முதல்ல நம்ம போடணும். ஸோ அந்த கண்டிஷன் நம்ம போடுறதுக்கு முன்னாடி சப்குரி எழுதிட்டு உங்களுக்கு நான் இந்த இடத்துக்கு வரேன். ஏன்னா அந்த இடத்துல இன்னும் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு எம்ப்ளாயோட சேலரி அண்ட் நேம் இந்த டீட்டெயில்லாம் வேணும். அதாவது ஜாயின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல எப்படி டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றத குறி மூலியமா முதல்ல நம்ம கத்துப்போம். ஃபர்ஸ்ட் நேம் சேலரி ஃப்ரம் இஎம்பின்ற ஒரு டேபிள். ஓகே, ஸோ அவங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் வருது. 15 பேர் இருக்காங்க. இவங்களோட சேலரியில யாரோ ஒருத்தரோட சேலரி அவங்க மேனேஜர் வாங்குற சேலரியோட அதிகமா இருக்கணும். ஸோ சேலரி வந்து கிரேட்டரா இருக்கணும். இங்கேயும் கண்டிஷன் நம்ம நிறுத்துவோம். இப்போ யாரோட சேலரி நம்ம இப்போ எடுக்கணும், இவங்களுக்கு யாரு மேனேஜரோ அவரோட சேலரி நம்ம எடுக்கணும். அதுக்கு இன்னொரு குறி எழுதணும். இந்த செலக்ட் எனக்கு சேலரி வேணும், யாரோட சேலரி, மேனேஜரோட சேலரி. ஸோ வேர் எம்ப்ளாய் ஐடி தட் இஸ் ஈக்குவல் டு அவங்களுக்கு மேனேஜர் யாரு அப்படின்னா 100. இப்போ இந்த நம்பர் என்னன்னா மேனேஜரோட நம்பர். மீனிங் என்ன, மேனேஜரோட ஐடி எங்க இருந்து எடுத்துட்டு வந்து கம்பேர் பண்ணிருக்கேன்னா இந்த டேபிள்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்து கம்பேர் பண்றேன். ஸோ இந்த 14 எம்ப்ளாயிஸ்க்கும் மேனேஜர் யாருன்னு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தோம் இல்லையா, ஸோ அவங்களோட நம்பர் எடுத்து நான் இங்க கம்பேர் பண்றேன். இந்த பர்டிகுலர் மேனேஜரோட சேலரி என்ன அப்படின்னா இட் இஸ் செலக்ட் சேலரி ஃப்ரம் இஎம்பி வேர் பண்றது, வேற எம்ப்ளாய் ஐடி 24,000. இன்ட்ராக்ட் பண்ணுங்க, எல்லாம் அமைதியா இருக்கீங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. யாருமே இல்லாம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டு போறாங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்க, கிட்ட ஆன்லைன்ல ஒரு 25 பேர் இருக்கீங்க, ஆஃப்லைன்ல ஒரு 15 பேர் இருக்கீங்க. இவ்வளவு பேர் இருக்கும் போது சைலண்டா கேட்டுட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஈவன் நான் எதனா ஒரு கிளாஸ் விட்டாலோ ஒரு வேர்ட் விட்டாலோ ஜஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ மேனேஜர் நம்பரோட சேலரி எடுத்து நம்ம வச்சிருக்கோம். ஓகே, இப்ப இந்த சேலரியை விட அதிகமா இருக்கணும்ன்ற மாதிரி வச்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, அந்த கொரியோட இந்த கொரியை நான் கனெக்ட் பண்றேன். இந்த மாதிரி கொரியும் கனெக்ட் பண்ணாலே அதுக்கு பேரு சப் கொரி.
இப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டெக்னிக்கல் டேர்மா சொல்லும் போது இன்னர் கொரி அப்படின்னு சொல்லுவோம். வெளியே இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அவுட்டர் கொரின்னு சொல்லுவோம். எந்த கொரி ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்னா இன்னர் கொரி தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். இப்போ இந்த கொரியை நான் ரன் பண்றேன், 24,000 வந்துருச்சு. அப்ப இந்த 24,000 அதிகமா சேலரி வாங்குறவங்க யாரு அப்படின்னு சேர்த்து நீங்க ரன் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த இந்த 2 ரெக்கார்டு வந்துருச்சா? இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஹார்ட் கோட் பண்ணிருக்கோம். அது என்ன ஹார்ட் கோடு? உனக்கு நல்லா தெரிஞ்ச வேல்யூவை நீ எடுத்து போய் கொரியில வச்சு ரன் பண்ணி காட்டுற ஒரு அவுட்புட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட் கோடட் வேல்யூ. இப்போதைக்கு கொரி ஒர்க் ஆகணும்ன்றதுக்காக நீங்களே வேல்யூ தெரிஞ்சு வச்சுட்டு போடுற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அப்படி இருக்கக்கூடாது. நீங்க எழுதுற கொரி எல்லாமே எப்படி இருக்கணும்? டைனமிக்கா இருக்கணும். டைனமிக் அப்படின்னா எல்லா சிச்சுவேஷன்லயும் நீங்க எப்படி ரன் பண்ணாலும் அது கரெக்டான ரிசல்ட் தான் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அப்ப இது என்ன ஐடி? மேனேஜரோட ஐடி. ஸோ அப்ப நான் மேனேஜர் ஐடினே நான் எழுதிக்கலாம். இப்போ நீங்க இப்படியே ரன் பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும். இது நீ எந்த டேபிள்ல இருந்து கொண்டு வந்த மேனேஜர் ஐடி அப்படின்ற ஒரு எரர் அடிக்கும். ஏன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னர் கொரியும் அவுட்டர் கொரியும் கனெக்ட் பண்ணாம ஜஸ்ட் பிளைண்டா ஒரு மேனேஜர் ஐடி போட்டுருக்கீங்க. அப்ப இந்த கொரியை நம்ம ரன் பண்ணும்போது என்ன சொல்லுது? டேட்டா வந்து வரல. ஏன் அப்படின்னா பிகாஸ் நம்ம கார்லேட் பண்ணவே இல்லை, கனெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு நேம் வைப்போம். இதுக்கு E1 அப்படின்ற ஒரு பேர் வரும், இதுக்கு E2 அப்படின்ற ஒரு நேம் செட் பண்ணணும். ஓகே, இப்போ இது எங்க இருந்து நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் E1. ஸோ மேல இருந்த அந்த டேபிளோட மேனேஜர் ஐடியை வச்சு நான் கம்பேர் பண்றேன். இப்போ கார்லேட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் வந்துருச்சா? இதை கார்லேட் பண்ணாதனால நம்மளுக்கு டேட்டா வரல. ஓகே, இப்போ கார்லேட் பண்ணோட மீனிங் இன்னர் கொரியில நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி அதை அவுட்டர் கொரியோட கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துடும். லாஜிக் என்ன? சேலரி வந்து அதிகமா இருக்கணும். அப்போ யாரோட சேலரி? ஒரு எம்ப்ளாயோட சேலரி அதிகமா இருக்கணும். இப்போ நான் ஹைலைட் பண்ணிருக்கிற கொரியோட அர்த்தம் அதுதான். ஒரு எம்ப்ளாயோட சேலரி வந்து அதிகமா இருக்கணும். யார் வாங்குற சேலரியோட? மேனேஜர் வாங்குற சேலரியோட அதிகமா இருக்கணும் அப்படின்றத இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்படிதான் நீங்க கத்துக்கணும். இப்படி நீங்க லேர்ன் பண்ணினாலே இதை ஒரு 3 டேபிள் வச்சோ 4 டேபிள் வச்சோ 5 டேபிள் வச்சோ ஜாயின் பண்ணீங்கனாலும் லாஜிக்ல மாற்றமே இருக்காது. இதுதான் லாஜிக். ஓகே, இது டேபிள் டேட்டா அதிகமாகலாம், டேபிள்ஸ் அதிகமாகலாம், காலம்ஸ் அதிகமாகலாம். எது அதிகமானாலும் நீங்க ஜஸ்ட் காலம் எடுத்து டைப் பண்ண போறீங்க, டேபிள் நேம் எடுத்து டைப் பண்ண போறீங்க. ஆனா லாஜிக் மட்டும் மாறவே மாறாது. எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எந்த டேட்டாவை எந்த டேட்டாவோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ மேல நீங்க யூஸ் பண்ணிருக்கிற அவுட்டர் கொரியா நான் எம்ப்ளாயிஸ்க்காகவும், கீழே யூஸ் பண்ணிருக்கிற கொரி மேனேஜருக்காகவும் அப்படின்ற மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ E1 E2 அப்படின்னு செப்பரேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதை வந்து எம்ப்ளாயிஸ்க்காகவும் இதை வந்து மேனேஜர்ஸ்க்காகவும் சொல்லியிருந்தோம். இப்போ மேல இருக்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம சொன்னோம்னா எப்படி சொல்லலாம்? E1 அப்படின்ற டேபிள் இருக்கிற மேனேஜர் ஐடி அங்க அப்படிதான் சொல்லியிருக்கோம். E1ல இருக்கிற மேனேஜர் ஐடியை எப்படி கம்பேர் பண்றோம்? ஈக்குவல் டு E2 டாட் எம்ப்ளாய் ஐடியோட நம்ம கம்பேர் பண்றோம். இதோட நம்மளுக்கு முடிஞ்சில்ல. லாஜிக் என்ன கேட்டிருக்க? ரிக்குவயர்மெண்ட் என்ன? சேலரி வந்து அதிகமா இருக்கணும். எந்த சேலரியோட? மேனேஜர் சேலரி. இப்ப மேனேஜரோட டேபிள் எது? மேனேஜர் டேபிள் எது? E2. அப்போ E2 டாட் சேலரி, நோ, எம்ப்ளாயோட சேலரி should be greater than E2 டாட் சேலரி. இப்போ என்ன நம்மளுக்கு வேணும்ன்றதை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஐ நீட் ஃபர்ஸ்ட் நேம் ஆஸ் எம்ப்ளாயோட நேம் வேணும், அப்புறம் அவங்களோட சேலரி வேணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃபர்ஸ்ட் நேம் வேணும் which is nothing but மேனேஜரோட பேரு. ஸோ இதை வந்து நம்ம மேனேஜர் நேமா டிஸ்பிளே பண்ணும். ஸோ எந்தெந்த டேபிள் இருந்து எடுத்து வரணும்? இதை வந்து E1, அதாவது எம்ப்ளாயோட நேம் அப்படின்றது E1ல இருந்து எடுத்து வருவோம். பட் மேனேஜரோட பேர் வந்து E2 அப்படின்ற டேபிள் இருந்து எடுத்து வரும். இப்போ இந்த கொரியை நம்மளுக்கு ரன் பண்ணும்போது யாருக்கு யார் மேனேஜர்? இந்த காலம் ஆம்பிகுயஸ்லி டிஃபைன்ற எரர் ஏன் அடிக்கும் அப்படின்னா சேலரின்ற காலம் வந்து இந்த டேபிள்லயும் இருக்கும், இந்த டேபிள்லயும் இருக்கும். அதாவது மேனேஜர் சேலரி வேணுமா இல்ல அந்த எம்ப்ளாயோட சேலரி வேணுமா? சின்ஸ் வி ஆர் டிஸ்பிளேயிங் எம்ப்ளாயோட டேட்டான்றதுனால
ஸோ எம்ப்ளாயி டேபிள் எதை ரெஃபர் பண்ணியிருக்குன்னா E1 ரெஃபர் பண்ணியிருக்கு. இப்போ ரன் பண்றேன். இப்போ நம்ம எதிர்பார்த்த ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு. இதே ஸ்டீவன் வருது. ஆப்வியஸ்லி இவங்க 2 பேருக்கு யார் மேனேஜர்னா ஸ்டீவன். இப்போ நீங்க கமா கொடுத்துட்டு E2 டாட் சேலரின்னு டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜரோட சேலரி உங்களுக்கு வரும். மேனேஜர் யாரு? ஸ்டீவன். அவரோட சேலரி என்னன்னு பார்த்தோம், 24,000. ஸோ அப்படி வந்துருக்கு. இப்போ இந்த கொரிய நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ இல்லையோ, முதல்ல டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் அந்த டேட்டா கரெக்டா தான் டிஸ்பிளே ஆகுதான்றதை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா ஏதோ ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஆன்சர் வர்றது மேட்டர் இல்லை, அந்த வந்த ஆன்சர் வந்து கரெக்டா தான் வந்திருக்கா, நம்ம எழுதின லாஜிக் கரெக்டா அப்படின்றத கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து கம்ப்ளீட்டா என்ன கவர் பண்ணியிருக்கேன்னா, சப்கொரியும் கவர் பண்ணியிருக்கேன், ஜாயின்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணி எப்படி லாஜிக் எழுதணும் அப்படின்றதும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக please stay tuned. I'll upload all the videos relevant to SQL and PLSQL scenario based questions. இந்த ஒரு சேனலே போதும் உங்களுக்கு, நீங்க ஈஸியா SQL கத்துக்கலாம், PLSQL கத்துக்கலாம், பிளஸ் சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்க லேர்ன் பண்றதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஈஸியாவே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ PLSQL உங்களுக்கு ஜாப் சப்போர்ட் இல்லை PLSQL கான்செப்ட்ஸை டைரக்டா வந்து கத்துக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணீங்கன்னா I'll guide you guys. Thanks for watching. Bye.